அவ்வளோ அழகாக பக்குவமாக எங்களுக்கு எடுத்துரைத்தார். உண்மையாலுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ். ஈவினிங் எத்தனை மணி யோகா போகிறதுனா எப்படா போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷனாக யோகா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே க்ரியேட் பண்ணிட்டாங்க. வந்தோன்னே சுகர் பிபி எல்லாம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கங்க, போகிறப்போ உங்களோட எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி கூட சொன்னாங்க, நாங்கள் செக் பண்ணலை, கண்டிப்பாக கம்மி ஆகிருக்கும் அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். எல்லாரும் சொல்கிற பார்த்தோம்னா நம்ம உடலும் மென்டல் வெல்பீயிங், ஃபிசிக்கல் வெல்பீயிங் விட நம்ம மென்டல் வெல்பீயிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக பேசப்படுது. எப்படி நம்ம கோபம் வரும்போது ஆப்போசிட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அணுகுமுறையெல்லாம் எளிமையாக நமக்கு சிறப்பாக சொல்லிட்டு அந்த ஆசிரியர் எல்லாத்துக்கும் எங்களோட ஆசிரியர் சார்பாக மேடம் இந்த விளக்கு தவம் அது என்ன ஃபீல் பண்ணீங்க? அதாவது ஒன்று சொல்லுங்கள். பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. இந்த 10 days வந்து வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த 1 hour வந்து அது எல்லாமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. இது ரெகுலராக வேணும்னு நினைக்கிறேன். பண்ணக்கூடியதுதான். பட் நம்ம கண்டினியூ பண்ணணும். எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணணும் அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுற கல்லூரி நிர்வாகத்திற்கும் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், ஏன்னா அவங்க ஹோல் கிளாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் போகணும், எங்களுக்கு போகணும், எஸ்எஃப் போகணும், அங்கே ஹோல் கிளாஸையும் பார்த்துட்டு இங்கேயும் வந்து இந்த எஃப்டிபியும் வந்து அவங்க ரொட்டீன் வெல் பிளானாக வந்து நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்க நன்றி தெரிவிச்சுட்டேன். ஏன்னா அது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். பட் இது வந்து ஹோல் அவங்க கொண்டு போய் ஹோல் கிளாஸையும் பார்க்கணும், இங்கேயும் எஃப்டிபி பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு பிளானாக வந்து இது பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் எல்லா ஃபேக்கல்ட்டி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது கண்டினியூ பண்ணுறோம். அதே மாதிரி இது வேறு இடத்துல நல்லா இருக்காங்க. சார் சொல்கிற மாதிரி இந்த ஆலியா தான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார்